படம் நல்லா இருக்கு. அவங்களோட எமோஷனலாக அந்த குழந்தையோட கனெக்ட் ஆகிற பாண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீனு. அதுக்காக தான் மெயின் கான்செப்டே அது. அந்த குழந்தைக்காக தான் இந்த படமே, ஃபுல் படமே. டிஎன்ஏ படம் பார்த்தா சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து பார்க்கலாம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. லேக்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பாங்க. படம் பார்த்துட்டோம் சார், நல்லா இருக்குது சார், நல்லா இருக்கு. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லா இருக்குது சார் பார்க்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் பிடிச்சிருந்துச்சி. காமனாக அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்துச்சு. நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் ஸ்டோரியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது வரைக்கும் நான் பார்த்த படத்துலேயே இந்த வருஷத்தில். ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். கரெக்டாக மியூசிக் கொஞ்சம் ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடத்துல டவுனாக தான் இருந்தது. மற்றபடி அதோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அங்கே கேஸ்ட்டாக நடிச்ச எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அது கரெக்டான அந்த பேஸாக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப்க்கு. அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்லேருந்து பேஸ் கொஞ்சம் நல்லா போச்சு. எடிட்டாகவும் நல்லா இருந்தது படம். சினிமாட்ராஃபி நல்லா இருந்தது. ஸோ பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தை. ஸோ நான் டிஎன்ஏ சூப்பராக இருக்குது. ஃபேமிலிக்கான ஒரு க்ரைம் ட்ராமா த்ரில்லர் இருக்குது. யூஸ்வலாக க்ரைம் த்ரில்லர்னால் வழக்கமான ஒரு இதுவாக இல்லாமல் இது வந்து ஒரு 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 குழந்தைய வச்சு அதுக்கான ஒரு ஸ்கோப்பு. மெயின் கேரக்டர்ஸ்லேருந்து நிமிஷா, அதர்வா, பாலா சக்திவேல் சார் எல்லாருமே வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஸ்கோப்புமே அதுக்கான ஒர்க் இதில் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு 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 பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். யாருக்கும் போர் அடிக்காது, எதுவும் லேக் ஆகாது, எதுவுமே ஃபீல் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் அதை விட ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். மியூசிக் ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது, செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது. விஷுவல்ஸ்க்கு ஏற்ற ஒரு 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 காம்பினேஷனாக இருக்குது. அதராக்கு கம்பேக்காக இருக்குமானா அவர் எப்போ போனாருன்றது ஒரு கேள்வி. பட் இது ஒரு அவருக்கான ஒரு கேரக்டர் ஆர்க்கே இதில் வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருப்பார், நடுவில் ஒரு மாதிரி இருப்பார், கிளைமேக்ஸில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போது வேறு மாதிரி மாறி இருப்பார். ஸோ அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 5 I'll give 4. படம் டிஎன்ஏ பார்த்தேன். டிஎன்ஏ ரிவ்யூ பொறுத்த வரைக்குமே கேரக்டர் வைஸாக அவர் பார்ட் 1 பார்ட் 2 எடுக்காமல் அவர் அதர்வா பொறுத்த வரைக்கும் அவர் கேரக்டர் பார்ட் 1 மட்டும் எடுத்துகிட்டு எல்லா படத்துலையும் பார்ட் 1 எடுத்தாலுமே நல்லாயிருக்கும். இமைக்கான் நொடிகள் தான் நான் ரொம்ப அதர்வா ஃபேன், ரொம்ப பிடிச்சது அதர்வா ஃபேனான ஒரு ரீசன். அந்த இமைக்கான் நொடிகளில் விளம்பர இடைவேளை சாங்கு. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில் ஒரு புது லுக்கு கொடுத்தது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லுக்கில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தைய சேஞ்ச் பண்ணிவிட்டு அது யார் அந்த நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு சில விஷயத்தில் எப்படி நம்ம அதை மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு திங்கிங் நம்மளுக்கே கொஞ்சம் எப்படிலாம் திங்க் பண்ணலாம் ஒரு மனுஷன் அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ணி போலீஸ்காரனை ஒருத்தரை கூட வச்சுட்டு அவரே ஒரு போலீஸ்கார லுக்கில் அந்த 100 படத்தில் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணுது. படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் மேலே நல்லா விறுவிறுப்பாக போகுது. பார்க்கலாம். ஒரு வாட்டி வாட்சபிள்லாம் சொல்ல முடியாது. ஃபேமிலியோட வந்து தாராளமாக பார்க்கலாம். 18+ கண்டென்ட்லாம் கிடையாது. ஐட்டம் சாங் கூட கவரப்பாக தான் எடுத்திருக்காங்க. அதனால் பெஸ்ட்டாக இருக்குது. அந்த 18+ எந்த ஒரு இதுவே இல்லை. தாராளமாக வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம்.